மத்தியிலே இந்த நாளிலே என்னை நிற்க பண்ணின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்படியே கண்களை மூடி அந்த பகுதியிலே உங்களுடைய கரத்தை வைத்து கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசும். நீர் இந்த ஓய்வு நாளில் எங்களோடு கூட பேசுகிற தேவன் அல்லவா? நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கொஞ்சம் ஊத்து பாருங்க, உங்க பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கும். நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறீர்களா? உங்க பேர் இதில் எழுதப்பட்டு இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? ஏனென்றால் கேட்கிற எவனும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? விசேஷித்த ஊழியர்கள் ஜெபம் பண்ணாதான், பிரபல்யமான ஊழியர்கள் ஜெபம் பண்ணாதான் இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்று சொல்லி. இல்லைங்க, ஆண்டவர் நம்மை குறித்து என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நாம் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தருகிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். உலகம் முழுவதும் ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படி பதில் அளிக்கிறார் என்று சொல்லி. அப்போ கல்ஃப் கண்ட்ரி பகுதிகளில் அதிகமாக தேவனுடைய இந்த வேத புத்தகத்தை கொண்டு போய் கர்த்தருடைய ஜனங்களை, கர்த்தருக்குள்ளே ஜனங்களை வழிநடத்தத்தக்கதான ஒரு மிஷனரி, சுவிட்சர்லாந்து தேசத்தை சேர்ந்தவர், நல்ல சொகுசாய் அழகான பட்டணத்தில் நிம்மதியாய் வாழக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? இஸ்லாமியர்களை குறித்ததான ஒரு பாரத்தோடு கல்ஃப் கண்ட்ரியில் பல பகுதிகளில் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக உண்மை முத்துவமாய் அவருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வேத புத்தகத்தை பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு தேவ மனுஷன். இந்த தரிசனத்தின்படியே ஒரு நாள் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு போகும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். வடகொரியா. வடகொரியா நமக்கு நல்லா தெரியும். உள்ள வேதாகமம் போகவே முடியாது. அது மாத்திரம் அல்ல, அங்கே உள்ளே போனாலே சரி, இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கிறனாலே உள்ள ஜெயிலுக்குள்ளே தான் போகணும். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் மிகுந்த ஒரு நாடு. ஆண்டவர் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறாரு, நீ வடகொரியாவுக்கு போன்னு சொல்கிறார். இவர் போகிறாரு. போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் எப்படியெல்லாம் வழி நடத்தினாரோ அதன்படி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு, வடகொரியாவில் யாரையுமே தெரியாது, இவர் போய் இறங்குறாராம். இறங்கின உடனே இவருடைய ஃபோனுக்கு கால் வருதுங்க. ரொம்ப ஆச்சரியம். இவர் ஃபோனுக்கு கால் வருதான். நல்ல கவனிங்க, எப்படி வருதுன்னே தெரியல, ஆனால் கால் வருது. இவர் சொல்கிறாரு, இவர் 10 முறை அடிச்சிருச்சு, இவர் எடுக்கலை. போலீஸ் என்ன ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு இவர் பயந்து கொண்டு இருக்கிறாராம். அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு எண்ணம் தோன்றினது. உடனே தன்னுடைய மனைவிக்கு இவர் கால் பண்ணுறார். கால் பண்ணிவிட்டு, நான் 3 மணி நேரம் உனக்கு டைம் கொடுக்குறேன்,
எனக்கு 10 முறை கால் வந்துருச்சு, நான் இதுவரையும் எடுக்கலை. இப்போ நான் அதை எடுக்க போகிறேன். அடுத்த முறை கால் வரும்போது நான் எடுக்க போகிறேன், நான் பேச போகிறேன். ஒருவேளை 3 மணி நேரத்துக்குள்ளே நான் மறுபடியும் உங்ககிட்ட பேசலை அப்படின்னா உடனே நீ சுவிட்சர்லாண்டு எம்பசியை தொடர்பு கொண்டு என்னை குறித்து சொல்லி இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வைத்து விட்டாராம். வைத்து விட்டு அடுத்த நிமிடம் பாருங்க மறுபடியும் கால் வருது. இந்த ஐயா என்ன பண்ணுறாங்க, காலை எடுக்கிறாங்க. எதிர் முனையில் ஒரு பெண் பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வாங்க, நாங்கள் உங்களை பிக்கப் பண்ணி கொள்ளுவோம், இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கப்படுகிறது. இவங்க உடனே பெருங்குழப்பத்தோடு கூட இருக்கிறாங்க. என்ன இது, யார் இது பேசுறது, என் நம்பர் அவங்களுக்கு எப்படி தெரியும், இது எப்படி நடக்குது, என்ன விதமான, இது எல்லாமே ஒரு அமானுஷ்யம் போல இருக்கிறது, ஒரு ஸ்பிரிச்சுவலான காரியம் போல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அதிர்ச்சியாய் ஒரு ஆச்சரியமாய் இவர் என்ன செய்கிறார், குறிப்பிட்ட இடத்தை எழுதி கொண்டு டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்றார், 1 மணி நேரம் பிரயாணம் ஐயா அந்த இடத்துக்கு போவது. இவர் போய் இறங்குறாராம். உடனே அடுத்த டாக்ஸி அங்கே காத்து கொண்டிருக்கிறது. இவரை பிக்கப் பண்ணி கொண்டு போகிறாங்க. கண்களை கட்டி 1 மணி நேரம் மறுபடியும் ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அவருடைய கண்களை திறக்கிறாங்க. திறந்த உடனே பாருங்க, அங்கே ஒரு 50-60 பேர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்களாம். உட்கார்ந்துட்டு அவங்க இருக்கிறாங்க, ஆவலோடு கூட இவரை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. வேகமாக ஒரு பெண்மணி வருகிறார்கள். அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் இங்கே ஜெபித்து கொண்டிருந்தோம், ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை குறித்து உங்களை தொடர்பு கொள்ளும்படி சொன்னார். நாங்கள் தொடர்பு கொண்டோம். நாங்கள் சில நாளைக்கு முன்பதாக உண்மையான தேவன் யார் என்று சொல்லி நாங்கள் உட்கார்ந்து அதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருந்த போது எங்களுக்குள்ளே நாங்களே ஜெபிக்க ஆரம்பித்தோம், நாங்களே விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இயேசுவை குறித்து எங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த இயேசுவை குறித்து நாங்கள் அதிகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். அப்ப ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் உங்களை அழைக்கும்படி சொன்னார் என்று சொன்னாராம். இவர் அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தார். பார்த்துட்டு சொன்னாராம், சரி எல்லாம் சரிதான், என்னை கூப்பிடும்படி சொன்னார் தான், எல்லாம் சரிதான், என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும், என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயா நாங்கள் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், திடீரென்று ஒரு கை உறுப்பு இந்த செவுத்துல உங்க நம்பரை எழுதினது, வாருங்கள் இந்த நம்பரை பாருங்கன்னு சொன்னாங்களாம். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு 50-60 பேருக்கும் இவர் ஞானஸ்நானம் கொடுத்து அந்த தேசத்துக்குள்ளே கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. தேசத்தில் உலகம் எங்கும் கர்த்தர் ஜபங்களுக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவ ஜபத்தை கேட்கிறவர், அவர் ஜபங்களுக்கு பதில் தருகிற தேவன். அவர் இன்றைக்கும் ஜபங்களுக்கு பதில் தருகிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், செவி கொடுக்கிறவர் உங்க ஜபத்தை கேட்க மாட்டாரா? நிச்சயமா கேட்பாருங்க. ஏனென்றால் கேட்கிற எவனும், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதற்குள் நம்முடைய பெயர் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பெண்மணியை குறித்து நாம் வேதத்தில் இருந்து தியானித்து ஜபித்து கடந்து செல்ல போகிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கவனிங்கள், ஆண்டவர் மிக அழகாக நேர்த்தியாக ஒரு பெண்மணி ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இந்த பெண்மணியை குறித்து நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம்.
பல முறை பிரசங்கத்திலே பல ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய தேவைகளை அறிந்த நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனியுங்கள், ஆண்டவர் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. சொன்ன தேவன் மாத்திரம் அல்ல, அடுத்த பகுதியில் சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. யார் இந்த பெண்மணி? யார் இந்த பெண்மணி? இந்த பெண்மணி தேவனை ஆராதிக்கின்ற கூட்டத்தை சார்ந்தவள் அல்ல. இந்த பெண்மணி ஒரு பிரஜாதியான பெண்மணி. இந்த பெண்மணி இது தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவள் அல்ல. இந்த பெண்மணி பிரஜாதியான ஒரு பெண்மணி மாத்திரம் அல்ல. இந்த பெண்மணிக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. பிசாசினால் கொடிய வேதனைப்படுகின்ற தன் மகளுக்காக தன் மகளை வைத்து போராடி கொண்டிருந்த வேளையிலே தான் இயேசுவை குறித்து இவள் கேள்விப்படுகிறாள். இயேசுவண்டை வந்து அந்த நேரத்தில் இயேசுவை கண்டுபிடிப்பதற்கு அவள் போராடுகிறதை பார்க்கிறான். இப்ப கவனியுங்கள், இந்த பெண்மணி இயேசுவினிடத்தில் வந்ததற்கு பின்பதாக என்ன நடக்கிறது? யார் இந்த பெண்மணி? தொடர்ந்து அவளுடைய நிலை என்ன? இதைத்தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இந்த பெண்மணிக்குள்ளே பெரிய விசுவாசம்னு ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியப்படும் அளவுக்கு இவளுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஏதோ ஒரு தேவையோடு கூட இன்னைக்கு நம்ம ஆராதனைக்குள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு தேவை, பிள்ளைகளை குறித்தோ அல்லது அன்புக்குரிய உறவுகளை குறித்தோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட தேவையை குறித்தோ ஏதோ ஒரு தேவையோடு கூட நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதும் கவனியுங்கள், இந்த பெண்மணியினுடைய காரியத்தை பாருங்கள். இந்த பெண்மணியை குறித்து நாம் 22ஆம் வசனத்தில் இருந்து நம்ம வாசிக்க கேட்கிறோம். 22ஆம் வசனத்தில் வாசிக்க வேண்டாம். 22ஆம் வசனத்தில் இருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பெண்மணியை குறித்து முதல் ஒரு காரியத்தை பாருங்க. இந்த பெண்மணி பிரஜாதியான ஒரு பெண்மணி என்று நாம் முதலில் பார்த்தோம். அது மாத்திரம் அல்ல, இந்த பெண்மணி ஜெபிக்கிற ஒரு பெண்மணி. 23ஆம் வசனத்தை பாருங்கள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. காரணம் என்ன? அதற்கு முந்தின வசனத்திலே தன் மகளுக்காக அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த பெண்மணிக்கு ஆண்டவர் ஜெபத்திற்கான பதிலை தரவில்லை. நல்ல கவனிங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவராயிருக்கிறார், ஜெபங்களை கேட்கிறவராயிருக்கிறார். ஆனால் இந்த பெண்மணிக்கோ ஆண்டவர் எவ்வளவோ ஜெபம் பண்றாங்க, ஆனா ஜெபத்திற்கான பதில் வரவில்லை. இன்னைக்கும் இங்கேயும் கூட நான் உபவாசித்து ஜெபித்திருக்கிறேன். நான் பல நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். ஆனால் என் பிரச்சனை மாறல. என் குடிகார புருஷன் மனம் திரும்பல, என் கடன் பிரச்சனை மாறல, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை மாறல, என் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. இன்றைக்கும் பலவிதமான பிரச்சனைகளோடு கூட நீங்க போராடி கொண்டிருக்கலாம். ஐயோ, பல நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனா என் ஜெபத்திற்கு பதில் இல்லை சொல்லி நீங்க அங்கலாய்க்கலாம். இந்த பெண்மணியை போல நீங்க அங்கலாய்க்கலாம். ஆனால் இந்த பெண்மணி அதோடு கூட அவள் நிறுத்திவிடவில்லை. இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க என்பதை பாருங்க. இந்த பெண்மணியினுடைய காரியத்தை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது 23ஆம் வசனத்தில் ஆண்டவரை குறித்து அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தையும் அந்த பெண்மணிக்கு சொல்லவில்லை. காரணம், பதிலே சொல்லாம அமைதியாக இருக்கிறார்.
அமைதியா இருக்கிறார். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இவளுக்காக சீஷர்கள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நம்ம கூட நிறைய ஜெபம் பண்றோம். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரலன்னு உடனே ஊழியர்காரர்களை நாடுகிறோம். என் பிரச்சனை இப்படி இருக்கு, என் பிரச்சனைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஊழியர்காரர்களை அணுகுகிறோம். அநேக நேரம் ஊழியர்கள் ஜெபித்தும் கூட ஜெபத்திற்கான பதில் வரல, ஜபத்திற்கான பதில் வரல. என் காரியங்கள் இப்படியே போய் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு கூட நீங்க இந்த நாளிலே வந்திருக்கலாம், ஒரு கலக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனால் இங்கே சீஷர்கள் ஜெபிக்கிறார்கள், சீஷர்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். 23ஆம் வசனத்தில் இவளை அனுப்பிவிடும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அவரோ தொடர்ந்து மறுத்து பேசுகிறதை பார்க்கிறோம். 24ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று, மற்றபடி அல்ல என்று சொல்லுகிறார். அந்த நாளிலே ஆண்டவருடைய ஊழியம் யூதர்களுக்குள்ளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்தது. ஒரு எல்லைக்குள்ளே அவருடைய ஊழியம் இருந்தது. நல்ல கவனிங்க, அவருடைய ஊழியம் ஒரு எல்லைக்குள்ளே இருந்தது. எப்ப அவர் மரணத்தை சந்தித்தாரோ, எப்பொழுது அவர் சிலுவையில் மரணத்தை அவர் வெற்றி சிறந்தாரோ, எப்ப ரட்சிப்பை ஏற்படுத்தினாரோ, அதற்கு பின்பாகத்தான் அந்த ரட்சிப்பு உலகம் முழுவதும் பரவினது. அல்லேலூயா. அது வரைக்கும் இயேசுவின் ஊழியம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் மாத்திரம் இருந்தது. இப்ப இந்த பெண்மணியை பாருங்க. நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரம் அனுப்பப்பட்டேன் என்று சொன்ன உடனே பதில் பெறக்கூடிய எல்லையில் இந்த பெண்மணி இல்லை, இந்த பெண்மணி இல்லை. இந்த பெண்மணி ஜெபிக்கின்ற பெண்மணி, இந்த பெண்மணி இயேசுவை விசுவாசிக்கின்ற ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி எவ்வளவோ ஜெபம் பண்ணியும் ஆண்டவர் பதில் சொல்லவில்லை. மாறாக இந்த பெண்மணிக்காக அநேக ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள், அந்த ஜெபத்திற்கும் பதில் இல்லை. 5வது நம்ம பார்க்கிறோம், இந்த பெண்மணி பதில் பெறக்கூடிய எல்லையில் இல்லை, பதில் பெறக்கூடிய எல்லையில் இந்த பெண்மணி இல்லை. இவ்வளவு தடைகள் இருந்தும், இவ்வளவு காரியங்கள் இருந்தோ இந்த பெண்மணி அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் என்றால், எல்லா எல்லைகளையும் தகர்த்து எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரிடத்தில் இருந்து ஒரு பதிலை இவள் பெற்றுக்கொண்டு ஒரு அற்புதத்தை பெற்றாள் என்றால் அவளுடைய விசுவாசம் பெரியது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மிடத்திலே கர்த்தர் இந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அவள் செய்த முதல் காரியத்தை பாருங்க, அவள் செய்த முதல் காரியத்தை பாருங்க. நல்ல கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படி துவங்குது பாருங்க. அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய காரியம் இப்படி துவங்குகிறதை பாருங்க. அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. இதுக்கு பின்னாடி தான் இந்த பெண்மணியை குறித்து நீங்க வாசிக்கலாம். இதே சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பதாக ஆண்டவர் தீரு சீதோன் அந்த எல்லையில் போய் இவர் இருந்து கொண்டு ஒரு வீட்டுக்குள்ளே அவர் உட்கார்ந்து கொண்டு அங்கே மறைந்திருந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க விரும்பினார். என்ன ஆச்சு தெரியுமா? அவர் விரும்பியும் அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில் பாருங்க. கல்லறிவதற்காக, இயேசுவை கல்லறிவதற்காக சூழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் நடுவே அவர் தன்னை மறைந்து அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த நாட்களிலே அவர் தன்னை மறைத்து கொள்ளவும் முடியும், அதே சமயத்தில் வெளிப்படுத்தவும் முடியும். ஆமென். அல்லேலூயா. அவர் யார்? அவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரோ, திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்.
ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு இல்லத்துக்குள்ளே தன்னை மறைத்து கொள்ள விரும்பியும் அது கூடாமற் போயிற்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பெண்மணி உலகத்துக்கே அவர் தன்னை மறைத்து கொள்ளணும் சொல்லி நினைத்த வேளையில் ஆண்டவர் அங்கே மறைந்திருக்க கூடாதபடிக்கு இவளுடைய செயல்பாடுகள் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இப்ப ஒரு வசனத்தை வாசிங்களேன். 145 சங்கீதம் 18 வசனத்தை பாருங்க. 145 சங்கீதம் 18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க. கூப்பிடும் போது ஜெபத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உண்மையை எதிர்பார்க்கிறார். ஒரு உண்மையுள்ள ஒரு இருதயம். கர்த்தருக்கு முன்பதாக நாம் எதையும் மறைக்க முடியாது. ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நம்மை மறைத்து கொள்ள முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கண்களுக்கு முன்பதாக சகலமும் நிர்வாணமாய் இருக்கிறது, சகலமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. உலகத்திற்கு வேண்டும் என்றால் நாம் பல காரியங்களை அந்தரங்கத்தில் நடத்தலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஜெபிக்கிறவர்களுக்குள்ளே கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு உண்மையுள்ள ஒரு இருதயம். இன்னைக்கு தேவைங்க. உண்மையுள்ள ஒரு இருதயம் தேவை. உள்ளுக்குள்ள பாவத்தை மறைத்து வைத்துக் கொண்டு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்றால், ஆண்டவரை குறை சொல்லுவா என்றால், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கடந்து வரும். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் உள்ளத்துக்குள்ளே உண்மையை எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13 வசனத்தில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு நொறுங்குண்ட இருதயமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும். அனனியா சப்பிராளை போல ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்துக் கொண்டு, ஒரு பகுதியை உங்களுக்கென்று வைத்துக் கொண்டு, ஒரு பகுதியை கொடுப்பது என்பது தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகும். எனக்கு அநேக ஜெபங்களுக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக நேரம் நமக்குள்ளே ஒரு உண்மை இல்லை. நமக்குள்ளே ஆண்டவருக்கு ஒரு பதிவிடையை வைக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்க முடியாத பகுதிகள் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் ஒரு பகுதியை நமக்கென்று வைத்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. மனுஷர்களுக்கு முன்பதாக நீங்க மறைக்கலாம். கணவனுக்கு முன்பதாக, மனைவிக்கு முன்பதாக உங்க வாழ்க்கை மறைக்கப்படலாம். உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக, உங்களுடைய பெற்றோருக்கு முன்பதாக, உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கு முன்பதாக, அல்லது இந்த ஆலயத்துக்கு முன்பதாக, அல்லது ஊழியர்களுக்கு முன்பதாக உங்க வாழ்க்கை மறைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். மனுஷனுடைய வழிகள் அவருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஐயா, உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மை உண்மை உண்மை. பால்யாங்கி சோவ ஒரு சகோதரி, ஒரு வாலிப பிள்ளை சந்திக்க வராங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் முழுவதும் அவங்க வாதத்தினால் முடக்கப்பட்டு இருக்கிறாங்க. பேரலிசிஸ் அட்டாக்கு. ஒரு பகுதி முழுவதும் விழுந்து போன கை, விழுந்து போன கால், முகங்கள் எல்லாம் கோணி போய் அந்த கைகளை வைத்துக்கொண்டு அந்த காலை இழுத்து கொண்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இந்த பெண்மணியை பார்க்கிறார். வாலிப பிள்ளை, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை? இந்த பிள்ளைக்கு நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறேன், இறங்குங்க ஆண்டவரே என்ன. இவர் மனம் வெதும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாராம். ஆவியானவர் சொல்கிறாராம், ஜெபிக்காதன்றாராம்.
ஜெபிக்காத, ஜெபம் பண்ணாத, அந்த பிள்ளையோட பேசுன்றார். இவர் பேசினாராம். என்ன ஆண்டவரை பேசுவது? நீ பேசு. அவருடைய மாமியார்கிட்ட அவ முதல்ல சமரசம் ஆக சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஒன்றுன்னு சொல்கிறாரு, இவர் உங்கள் மாமியாரை நீங்கள் நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு. அந்த பெண்மணி மாமியார்னு சொன்ன உடனே அந்த கோணி போன அந்த முகமெல்லாம் மாறி அந்த கைகளை வைத்து கொண்டு வேக வேகமாக ஆட்டி, அது முடியாது, அவங்க என்னை எப்படி கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா, என்னை எவ்வளவு பாடுபடுத்தினாங்க தெரியுமா, நான் உலகத்தையே மன்னிப்பேன், ஆனால் என் மாமியாரை மாத்திரம் நான் அன்பு கூற மாட்டேன், நான் நேசிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பெண்மணி கத்துதான். இப்போ உடனே என்ன சொன்னாராம், எப்படி நேசிக்க முடியும், இவ்வளோ கசப்பை வச்சுக்கிட்டு எப்படி நேசிக்க முடியும், நீ என்ன நடத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு, மாமியாரை நேசிக்கணும்னு சொல்லாத, முதல்ல மன்னிக்கணும்னு சொல்லு, அது முடியும், அதை செய்ய சொல்லு அப்படின்ன உடனே மறுபடியும் ஒரு கேட்டாராம். பாஸ்டர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருமா, உன் மாமியாரை உன்னால் நேசிக்க முடியாது, உண்மைதான், ஆனால் உன் மாமியாரை மன்னிக்க முடியும்ல, நீ மன்னிச்சுனா இன்னைக்கு கர்த்தர் உன்னை மன்னித்து உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்புகளை நீக்கி ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறான்னு சொன்ன உடனே இந்த பெண்மணி, அது என்னால் முடியும் ஐயா, அது என்னால் முடியும், என்னை ஆண்டவர் மன்னித்தது போல என் மாமியாரையும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு, அன்றைக்கு ஆண்டவரே என் மாமியாரை நான் மன்னிக்கிறேன், அவங்க பேசின வார்த்தைகளை மன்னிக்கிறேன், அவங்க எங்களை துன்புறுத்தின காரியங்களை மன்னிக்கிறேன், என் கணவனை என்னையும் பிரிக்க நினைத்த அந்த காரியங்களை மன்னிக்கிறேன், என் குடும்பத்திற்கு எதிராக அவங்க பேசின என்னை சபித்த சகல காரியங்களை நான் மன்னிக்கிறேன்னு சொன்ன உடனே தேவனுடைய வல்லமை இறங்கிச்சாங்க பாருங்க. என்ன நடந்ததா, ஒரு அற்புதம் சுகம் உண்டாச்சு. அந்த புள்ள துள்ளி குதிக்க ஆரம்பித்தா, ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே போகும்போது உடனே பால்யாங்கிச்சோவுக்கு அதே இடத்துல முழங்கால் போட்டு, ஆண்டவரே மன்னிப்பதிலே இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும் என்றா, இன்றைக்கு நான் ஆண்டவரே எத்தனையோ கசப்புகளை வைத்துக் கொண்டு இருக்கிறேன், ஐயோ என் ஊழியத்திலே காணப்படுகின்ற எத்தனை குற்றச்சாட்டுகள், இன்றைக்கு என்னை மன்னியோ, நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த நாளிலே பால்யாங்கிச்சோ மேல விசேஷித்த கிருபையும் அபிஷேகம் நிரம்பிட்டான். இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உங்க உள்ளத்துக்குள்ள உண்மை இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அதே சமயத்தில் கசப்புகளோடு கூட, ஒரு பிரிவினையோடு கூட, ஒரு எரிச்சலோடு கூட நீ தேவனை பார்த்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றால் பதில் வராது. ஒரு உண்மையுள்ள இருதயம். இரண்டாவது கவனியுங்கள், 55 எசாயா 55ஆம் அதிகாரம், எசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் வசனம், சீக்கிரம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நல்ல கவனிங்க, ஒரு உண்மையுள்ள இருதயத்திற்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இப்ப உங்க ஜெபத்தை அதிகரிக்கணும். ஆமென் சொல்லலாமா? இப்ப உங்க ஜெபத்தை அதிகரிக்கணும். இப்ப நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கு பல தடைகள் கடந்து வரலாம். உங்களை ஜெபிக்க விடாதபடிக்கு சத்துருவானவன் போராடுவான். இன்னொரு பக்கம் உங்களுடைய பலவீனத்தை அதிகரிக்க பண்ணி உங்களை ஜெபத்தை ஜெபிக்க கூடாதபடிக்கு, தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ள கூடாதபடிக்கு, ஜெபம் செய்ய கூடாதபடிக்கு சத்துரு தொடர்ந்து உங்களை பலவீனப்படுத்த முயற்சிப்பா. எத்தனை தடைகள் வந்தாலும் என் இயேசுவை கூப்பிடுவதை நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லு. இயேசுவேன்னு தொடர்ந்து நீங்கள் கூப்பிட கர்த்தருடைய கரம் பலமாய் இடைபடும். மூணாவது ஒரு வசனத்தை பாருங்களேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். 13ஆம் வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயம். அநேக நேரம் ஜெபிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? அப்போ தான் திடீர்னு மொபைல் கால் வரும்.
அப்போ தான் திடீர்னு மெசேஜ் வரும், அப்போ தான் எடுத்து பார்க்கறது, அப்போ தான் வாசலில் எவனோ ஒருத்தன் நின்று கூப்பிடுவான், ஐயா நல்ல கீரை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்கிறேன், மீன் இன்றைக்கி தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எதிர்பார்த்து கேட்டிங்கள மீன் வந்திருக்கு. அன்னைக்கு நீங்கள் ஃபாஸ்டிங்னு சொல்லுவீங்க, மீன் வந்த உடனே ஃபீஸ்டிங் ஆகிடும். ஐயா ஒரு காரியத்தை நீங்கள் முன் வைங்க, ஆண்டவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய முழு இருதயம் சார்லஸ் பின்னி, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும், அந்த அக்கினி அபிஷேகத்தினாலே என்னை நிரப்புன்னு சொல்லி சார்லஸ் பின்னி ஒரு காட்டுக்குள்ள கதறி கொண்டிருக்கிறார். திடீரென்று சரக் சரக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே இவர் திரும்பி பார்த்தாரா, யாரும் நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தாரா, அங்கே ஒன்றும் இல்லை. மறுபடியும் இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்னை அபிஷேகியோ, என்னை அக்கினி அபிஷேகத்தினால் என்னை நிரப்போ, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்கள் உம்முடைய சமூகத்துக்கு நான் கொண்டு வர, ஆண்டவரே எனக்கு விசேஷித்த கிருபைகளை தாங்க, என்னை அபிஷேகின்னு சொல்றாராம். மறுபடியும் சத்தம் சரக் சரக்குன்னு வருது. இவர் மறுபடியும் திரும்பி பார்க்கிறாராம். ஆண்டவர் கேட்டாராம், ஃபினி என்ன பண்ணிட்டு இருக்க? உன் முழு இருதயத்தோடு என்னை தேடுவாயானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பாய். ஒரு சின்ன அசைவு கூட உன்னை திசை திருப்புகிறது என்றால் உன்னை நம்பி எப்படி நான் இந்த அபிஷேகத்தை கிருபையை கொடுக்க முடியும்? ஒரு சின்ன ஒரு சத்தம் கூட உன்னுடைய சிந்தையை திருப்பும் என்றால் உன்னை நம்பி நான் எப்படி செய்ய முடியும்? உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாரா, ஆண்டவரே எத்தனை திசை திருப்புதல் வந்தாலும் சரி என் வாழ்க்கையிலே ஆண்டவரே என் முழு இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒரு நாள் நான் பின் திரும்ப மாட்டேன், ஒரு நாள் நான் திசை கட்டு போவது இல்லை ஐயா. ஆண்டவரே என் முழு இருதயத்தோடு உம்மை நான் பின்பற்ற என்னை கொடுக்கிறேன்னு சொன்னார். அன்றைக்கு ஒரு பரிசுத்த அக்கினி அவரை மேல் நிரப்பினது. நீ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒரு முழு இருதயம். ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கே உங்களுக்கு நிறைய இந்த சத்தத்தை, வார்த்தையின் சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு நிறைய தடைகள் இருக்கலாம், நிறைய டிஸ்ட்ராக்ஷன். திரும்பி பார்ப்பீங்க, பக்கத்தில் என்ன சாரி கட்டிட்டு வந்திருக்கிறாங்க பாருங்க, அவங்க ஸ்கார்ஃப் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி தான் இந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கிறாங்களோ தெரியல, எவ்வளவு கலராக நானும் துவைக்கிறேன் வரமாட்டேன்னுதே, இப்படிலாம் நம்ம கேட்கக்கூடிய அந்த நிலை. அப்புறம் அந்த மொபைலை பார்த்த உடனே இது என்ன மொபைலாக இருக்கும்? ஓ நான் தேடின வந்திருக்கிறாரு, இன்னைக்கு அவரை பார்த்து பேசணும். இப்படி பல நினைவுகள் நம்மை திசை திருப்பலாம். இல்லை என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கூட தேவனை தேடும் போது தேடுகையிலேயே அவர் தென்படுவாரா? இந்த பெண்மணி ஆண்டவர் தன்னை மறைத்துக் கொள்ள அங்க விரும்புகிறார். இந்த பெண்மணி ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடு கூட பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக இவள் தேடுகிறாள். கர்த்தர் தன்னை மறைத்துக் கொள்ள முடியவில்லை, தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நிறைய நேரம் நமக்கு பதில் வரல. ஏன் பதில் வரல? இல்லைங்க, சரி செய்யப்பட வேண்டியது நம்மைத்தான் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைபடுகிறார். இந்த பெண்மணி ஆண்டவர் மறைத்துக் கொள்ள விரும்பியோ அநேக நேரம் அவர் மறைந்து ஜனங்களுக்கு மத்தியில் கடந்து போனவராய் இருந்தோ இந்த பெண்மணிக்கு முன்பதாக ஆண்டவர் தன்னை மறைத்துக் கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவள் உண்மை உள்ள இருதயத்தோடு கூட தேடினாள், அவள் முழு பலத்தோடு முழு மனதோடு கூட தேடினாள், தேடுகையில் கண்டுபிடித்தாள். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது அந்த பெண்மணி செஞ்சதை பாருங்க. அந்த பெண்மணி செஞ்ச இரண்டாவது காரியம் 25ஆம் வசனம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இதே நீங்க ஆங்கிலத்தில் வாசிப்பீங்க என்றா fell down இருக்கும்.
அவள் விழுந்து தாழ விழுந்து அவள் கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இது எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா? தாழ்மைக்கு அடையாளமா இருக்கிறது. தாழ்மைக்கு அடையாளமா இருக்கிறது. கொஞ்சம் ஜபம் பண்ணி பதில் வரலைன்னு வச்சிங்களேன், நான் உபவாசம் பண்ணேன், நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணேன், ஏன் தான் இந்த ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கலையோ, என் ஜபத்தை ஏன் கேட்க மாட்டேன்றாருன்னு சொல்லி அநேக நேரம் நாம் புலம்புகிறோம் அல்லவா? ஆண்டவர் என் ஜபத்துக்கெல்லாம் பதில் தர மாட்டாரா, என்னெல்லாம் கேட்க மாட்டாரான்னு சொல்லி அநேக நேரம் நாம் முறையிடுகிறோம் அல்லவா? இல்லை என் அன்புக்குரியவர்களே, நாம் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தருடைய கிருபை பெருக ஆரம்பிக்கும். அந்த கிருபை கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்படுத்தும். அநேக நேரம் ஒரு மனுஷனை நாடுவதை போல நம் தேவனை நாடுகிறோம். ஒரு மனுஷனை நாடுவதை போல தேவனை நாடுகிறோம். ஒரு மனுஷனுக்கு முன்பதாக ஒரு மனுஷன் குனிவார் என்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக நாம் தாழ விழுவது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு தேவைங்க, இன்னைக்கு தேவை சமூகத்தில் விழுந்து கிடந்து, ஆண்டவரே இன்னும் நான் என்ன செய்யணும், இன்னும் நான் என்ன செய்யணும், என் பிள்ளை ரட்சிக்கப்படுவதற்கு, என் பிள்ளைக்கு திருமணம் நடப்பதற்கு, என் பிள்ளை ஆண்டவரே ஐயா மனம் திரும்புவதற்கு, என் கணவன் ரட்சிக்கப்படுவதற்கு, என் மனைவி ரட்சிக்கப்படுவதற்கு, ஐயா என் குடும்ப நிலைமைகள் மாறுவதற்கு, என் சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொன்னீரே, அந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்தரிப்பதற்கு நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நான் ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் கேட்க நான் விரும்புகிறேன். ஐயா நான் செய்வேன் ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். ஐயோ இதுவரைக்கும் நான் எதையாவது உமக்கென்று நான் செய்திருப்பேன் என்றால் அது நான் அல்ல, உங்க கிருபை ஆண்டவரே. இன்றைக்கு என்னை முழுவதும் தாழ்த்துகிறேன் சொல்லி தாழ்மையோடு கூட தேவ சமூகத்தில் நான் விழும்போது நிச்சயமாகவே கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், தாழ்த்துகிறவர்களுக்கு கர்த்தர் கிருபைகளை தந்து பதில் தருகிறவராய் இருக்கிறார். இப்ப பதில் வந்ததா? வந்துருச்சுங்க, பதில் வந்துருச்சு. 26ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறதே நல்லதல்ல. என்னையா நம்ம ஜோம்னா இப்படி ஒரு பதில் வருது, எதிர்மறையான ஒரு பதில் வருது. சில நேரம் நம்ம ஜோம் பண்ணும்போது இந்த வசனம் வருது, என்னன்னு பார்த்தா அந்த வசனம் என்னமோ சொல்கிற மாதிரி இருக்கு, என்னை ஏதோ கடிந்து கொள்வது போல இருக்கு, என்னை ஏதோ குற்றப்படுத்துறது போல இருக்கு. ஆண்டவர் தான் பேசுகிறாரா இல்லை என்ன, இது எப்படி நடக்குது? நான் ஆண்டவரை உண்மையோடு கூட பின்பற்றி வருகிறேன், அவருக்கு முன்பதாக தாழ விழுகிறேன். என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நாய்க்குட்டின்றாரு, நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்றாரு. மகனுடைய லிஸ்டில் நான் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் அங்கலாய்க்கல. நன்றாய் கவனியுங்கள். மூன்றாவது அவள் செய்த ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையை அவள் பிடித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய அந்த வார்த்தையில் இருந்து அவள் ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு வழி உண்டாகிறதை பார்க்கிறோம். அநேக நேரம் கர்த்தருடைய ஊழியர்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரபல்யமான ஊழியர்கள் எனக்கு என்ன ஜெபித்தார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் கைகளில் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கும் போது அதை புரட்ட மனமில்லை, அதை உற்று நோக்க உனக்கு கவனம் இல்லை.
இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கான பதில் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரம் வழி இல்லை, வழி எங்கன்னு சொல்லி அங்கே இங்கே தேடுறோம். இல்லைங்க, வழி எங்க தெரியுமா ஆண்டவர் வைத்திருக்கிறார்? அவர் வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தையிலே. கவனியுங்கள், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பம் இது பிள்ளைகளின் அப்பம். இந்த பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போட முடியாது. நல்ல கவனிங்க. சில ஊழியர்கள் இப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க, அப்போ நம்ம பிள்ளையா மாறணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த நாளில் கிரேக்க பெண்மணி, இந்த கானானிய பெண்மணி பிள்ளையா மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாதுங்க, வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அவர் இன்னும் உலகத்துக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்தலை. ரட்சிப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தான் இருக்குது, அது வெளியில் வரல, ஒரு எல்லைக்குள்ளே இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த புறஜாதியான பெண்மணி சேர முடியாது, மகனாய் மாற முடியாது. அப்ப அங்க வேறொரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்குது பாருங்க. அந்த வார்த்தையில் இருந்து இவ ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதை பார்க்கிறோம். இதை யார் செய்கிறார் தெரியுமா? உண்மையுள்ள இருதயத்தோடு கூட யாரெல்லாம் தேவனை தேடுகிறோமோ அவர்களுக்கு உதவி செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர். உங்க பலவீனங்களில் நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வெளிப்படுத்துகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அந்த வார்த்தையில் இருந்து அவளுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். என்ன வழி? மெய்தான் ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட முடியாதது மெய்தான் ஆண்டவரே. ஆனாலும் பிள்ளைகள் மேஜையில் சாப்பிடும் போது விழக்கூடிய துணிக்கைகளை, சிந்தக்கூடிய சில உணவுகளை அதை நாய்க்குட்டிகள் தின்னுமே. என்ன அர்த்தம் தெரியுமா? அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, பிள்ளைகளை போஷிக்கிற நீங்க நாய்க்குட்டிகளையும் நீங்க தான் போஷிக்கிறீங்க. ஆமேன் சொல்லலாமா? 147 சங்கீதம் 9 வசனத்தை பாருங்களேன். 147 சங்கீதம் 9 வசனம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் என்ன செய்கிறாரு? அப்படியே 104 சங்கீதம் 21 வசனத்தை பாருங்க. 104 சங்கீதம் 21 வசனம். பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். போதும், நல்ல கவனிங்க. காக்கை குஞ்சுகளில் இருந்து பாலசிங்கம் வரைக்கும் அத்தனையும் உணவளிக்கிறவர் யாரு? கர்த்தர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெண்மணி என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாங்க? என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆண்டவரே, மெய்தான், நீ சொன்னது மெய்தான். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட முடியாதது உண்மைத்தான் ஆண்டவரே. ஆனால் அதே சமயத்தில் பிள்ளைகளை போஷிக்கிற நீ நாய்க்குட்டியும் போஷிக்கிறே. பிள்ளைகளுக்கு நீர் தகப்பன் என்றோ எனக்கு நீர் எஜமான. அதையினாலே இந்த அற்புதத்துக்கு நான் பங்காளின்னு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து எல்லாரும் எடுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? இப்போ நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் இணைந்து. நீங்க ஒருவேளை பைபிள் இல்லாதவங்க ஸ்கிரீனை பாருங்க. இப்போ எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்ளுகிறான். இன்னொரு விஷயம், ஏனென்றா கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்ளுகிறான்.
பெற்றுக்கொள்ளுகிறான். நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். வாரணாசி பக்கத்துல ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு பெண்மணி, கூட்டு குடும்பம், அது ஐதீகமான குடும்பம். ஒரு பெண்மணி இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. இந்த பெண்மணி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை. கணவன் அடிக்கிறாரு, மாமியார் அடிக்கிறாங்க, அன்புக்குரிய அத்தனை உறவுகளும் அடிக்குது. ஆனால் அந்த பெண்மணி எவ்வளோ துன்புறுத்தல் இருந்தாலும் நான் ஆண்டவரை விட மாட்டேன், என் இயேசு என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், என் இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், எனக்குள்ள அவர் வைத்த சமாதானம் பெருசு, எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அதிகம், என் இயேசுவை நான் கண்டுபிடித்திருக்கிறேன், என்னை காண்கிறவர் அவர், என்னை விசாரிக்கிறவர் அவர், ஒரு நாள் நான் அவரை விடமாட்டேன்னு சொல்லி சாட்சியாய் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பெண்மணிக்கு ஒரே ஒரு பிள்ளை, 9 வயசு பிள்ளை, பொம்பளை பிள்ளை. அடி வாங்கும் போதெல்லாம் அந்த பிள்ளையை பார்க்கும்போது இந்த மாவுக்கு ஒரே ஆறுதல். அந்த பிள்ளை ஆறுதல் படுத்தி இந்த அம்மாவுடைய கண்ணீரை துடைத்து அப்படியே கட்டி அணைத்து ஆறுதல் படுத்துமா. ஒரு நாள் இந்த பிள்ளை காணாமல் போச்சு. ஒரு நாளாச்சு. இவங்க எல்லாம் தேடுறாங்க. தேடிட்டு கணவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவர் போய் தேடு, உன் இயேசுகிட்ட சொல்லு, கொண்டு வருவார், கூட்டு வருவார், போ. உறவுகிட்ட எல்லாம் சொன்னா எல்லாரும் நீ போய் தேடு, நீ போய் தேடு, அவ எங்கே போனாலோ உன்ன மாதிரி எங்கேயோ போயிட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு வித்தியாசமான முறையில் அவளுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா ஒரு நாள் ஆச்சு, 2வது நாள் இன்னும் அதிக பயத்தோடு கூட தேடுறாங்க. 3வது நாள் இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஐயோ என் பெண் என்ன ஆனா, என் பிள்ளை என்ன ஆச்சு, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு சொல்லி தெய்வம் அழுது கொண்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குதான். ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு, அந்த கிணத்துக்குள்ள போய் பாரு, அந்த கிணத்துக்குள்ள போய் பாருன்னு சொல்லி இவர் போய் அந்த கிணத்தை எட்டி பார்க்குறாளாம். ஒரு சாக்கு மூட்டை மிதக்குதான், ஒரு சாக்கு மூட்டை மிதக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, ஐயோ ஒரு சாக்கு மூட்டை மிதக்குது கிணத்துக்குள்ள, இதை எடுங்கன்னு சொன்ன உடனே கிராமத்துக்காரங்க ஒரு 2-3 பேர் அதை தூக்கி எடுத்து அந்த மூட்டையை பிரிக்கிறாங்களாம். நான்கு மகள் கொல்லப்பட்டு அப்படியே செத்த பிரேதமாக எவ்வளவு நாள் இருந்ததோ, எவ்வளவு நேரங்கள் இருந்ததோ தெரியவில்லை, அப்படியே கடத்தப்பட்டு இருக்கிறது. உடனே குடும்பத்தார் வர்றாங்க, எல்லாரும் சுற்றி பார்க்குறாங்க. உடனே மாமியார் சொல்கிறாங்க, இவ தான் இந்த பெண்ணை இந்த பிள்ளைய கொன்னுட்டா அப்படின்னு சொல்லி கணவன் சொல்கிறாரு. மாமியார் உடனே சொல்கிறாங்க, இவளுடைய தெய்வத்துக்கு இவ என்ன பண்ணிட்டா, பலி செலுத்தும் வண்ணமாக இவ தான் கொன்னுட்டான்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. உடனே கிராமத்தினர் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் துன்புறுத்துறாங்க, ஒரு பக்கம் போலீஸை கூப்பிடுறாங்க. 250 பேருக்கும் அதிகமான கூட்டங்க அந்த கிராமமே சுற்றி இவளை நின்று ஒருவர் திட்டுறாங்க, ஒருவர் அடிக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையில் அந்த பிள்ளைய பார்த்து இவ அழுது கொண்டே இருக்கின்ற வேளையில் அந்த தாய் திடீரென்று ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உண்மையுள்ள தேவனே, உம்மை பின்பற்றுகிற எனக்கா இவ்வளவு பெரிய பிரச்சனை, நீர் இன்றைக்கும் உயிரோடு இருப்பீர் என்றா என் பிள்ளையை மறுபடியும் எழுப்போ, என் பிள்ளை எனக்கு திரும்ப வரட்டும் என்று சொன்ன வேளையில் பிள்ளை எழும்பி உட்கார்ந்துட்டாங்க. நடந்த சம்பவம் நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கும் கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறவர். நீ ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தராமல் இருப்பது இல்லை. ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்கலாமா, ஆண்டவரே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொன்னீரே, இன்றைக்கு நான் கேட்கிறேன், என் ஜெபத்திற்கு பதில் தாங்கன்னு சொல்லி எல்லாரும் எழுந்து நிற்கலாம், யாவரும் எழுந்து நிற்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான முறையில், ஐயா ஐயா உங்கள் தேவை என்ன ஐயா, நீங்கள் பலவீனத்தோடு கூட வந்திருக்கலாம், பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களை வெறும் கையாய் கர்த்தர் அனுப்ப விரும்பவில்லை. ஏதோ ஒன்றை தந்து ஆண்டவர் பெற்றுக்கொள்ள
பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார் ஐயா. ஐயா, உங்க மேல திரளான கிருபைகள் பெருக போகுது. இன்றைக்கு ஒரு விசேஷித்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. மாத்திரம் அல்ல, ஜெப ஆவி உங்களை வித்தியாசமா இந்த நாளில நிரப்ப போகிறது. ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. எலிசாவை போல அந்த எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் விழும் வரைக்கும் எலிசாவினுடைய கண்கள் எலியாவை விட்டு பிரியாதிருந்தது போல எலியாவை நோக்கி, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்கள் இருக்கட்டும். வலது கரத்தை உயர்த்தி, ஐயா ஐயா, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னீரே. நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நான் கேட்கிறேன். சொல்லுங்க ஆண்டவர். ஒருவேளை இன்றைக்கு ஒரு வேலைக்காக நீ நிக்கலாம், ஒரு நல்ல வேலைக்காக நிக்கலாம், அல்லது ஒரு திருமண காரியத்திற்காக நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு பிள்ளையின் காரியத்திற்காக நிற்கலாம், ஒரு பெற்றோரின் காரியத்திற்காக நிற்கலாம், அல்லது இந்த பெண்மணியை போல பிசாசினால் பாதிக்கப்பட்ட நிலைமையோடு கூட உன் குடும்பத்துக்காக நீ ஜெபிக்கிறவனாய் வந்திருக்கலாம். நீ யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறா. இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட, இயேசுவே இயேசுவே எனக்கு இறங்கு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லு. மக்கதுரா ஹம்தரா தி அம்தரா சந்தர்பர்க தூரா ஹம்தரா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஐயா, அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், ஐயா உடைய பிள்ளைகளை தொடுவீராக. தேவனுடைய தொடுதல் உண்டாகுவதாக. தேங்க்யூ லார்ட். ஒரு பிரசன்னம் இறங்குகிறது. ஓ ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த முதல் ஆராதனைக்காக நோக்கி பார்க்கிறோம். இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படியே ஆண்டவரே ஜெபிக்கவும், தேவனை தேடவும், உண்மையாய் கர்த்தரிடத்தில் ஆண்டவரே ஜெபம் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா இசப்பா சோத்திரிக்கிறோம். உண்மையுள்ள இருதயத்தை நீங்கள் தேடுறீங்களாப்பா. தேசத்தில் உண்மையுள்ள ஒரு மக்கள் இல்லை ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே உண்மையாய் ஜெபிப்பேன் என்று ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த விசேஷத்தை ஜெப ஆவி கடந்து வரட்டும் அப்பா. விண்ணப்பத்தின் ஆவி கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்கள் எங்களுக்காக உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இவங்களோடு கூட நீர் இணைந்து கொள்வீராக அப்பா. ஆவிலே நிறைந்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் கொண்டு வருவீராக அப்பா. ஜெபம் பண்ணுவதற்கு விரோதமாய் ஏற்படுகிற எல்லா தடைகள் எல்லா இயேசுவின் நாமத்தால் இப்போதே விலகி போ என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நாம மகிமைப்படட்டும். தேவனுடைய வார்த்தை கொடுத்த அன்பு அண்ணனுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் பல லட்சங்களுக்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணுறப்பா. சப்பா சோத்திருக்கிறோம். அவர் செல்லுகிற இடங்கள் எல்லாம் ஒரு ஜெப ஆவி பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. எழுப்புதலை கர்த்தர் ஊற்றுவீராக. திருச்சபைகள் மக்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக அப்பா. நாம மகிமைப்படட்டும். இந்த நாளில் வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் சுகமாக்கும் அப்பா. தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும். கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனி கொடுப்பீராக. திருமண தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக. வியாபாரங்களை ஆசீர்வதிப்பீராக.
கர்த்தாவை சோத்திரிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. இந்த திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்கட்டும் அப்பா. சகலவித ஆசீர்வாதங்களால கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா. இந்த கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்போது புறப்பட்டு போகும்போது நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தரை வருகை மட்டும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா.